அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்து வயதானவர்கள், அதாவது 60க்கு மேல இருக்கிறவங்க, அவங்களோட நியூட்ரிஷனல் சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்கும், அவங்களோட உணவு சார்ந்த விஷயங்கள், என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும், உணவு சார்ந்தது. அண்ட் அதை நம்ம எப்படி வந்து அதை டேக்கிள் பண்ணலாம், இல்ல அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி உணவு நம்ம வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஏன் உணவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து 10% பேர் இருக்காங்க. ஸோ டோட்டல் பாப்புலேஷன்ல 10% பேர் அப்படிங்கும்போது, ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வயதானவர்கள் குறைவா இருந்தாங்க. ஏன்னா நிறைய நோய் இல்ல மற்ற பிரச்சனைகள்னாலையும், டெக்னாலஜி இல்லாதனால, மருத்துவ சேவைகள் இல்லாதனால கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளோட இருந்தது. இப்ப எல்லா டெக்னாலஜி, மருத்துவ நிபுணர்கள் நிறைய இருக்காங்க, வசதிகள் நல்லா இருக்கு, வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து வயதானவர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு உலக அளவிலே. அதே மாதிரி இந்தியாலும் வந்து 10% பாப்புலேஷன் வந்து வயதானவர். அதுல வந்து ஒரு 2031 அதாவது இன்னொரு 5 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் growth, அதாவது ஒரு 19 கோடி மக்கள் வயதானவர்களாக இருப்பார்கள். அதுல சீனியர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பலவிதமான சத்து குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மால் நரிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 20-50% ஆன அந்த வயதானவர்கள் 60 வயதுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு மால் நியூட்ரிஷன் ரிஸ்க் அதிகம். அண்ட் ஒரு 40 வயசுக்கு மேல பார்த்தாவே வந்து நிறைய பேருக்கு வந்து சுகர் வருது, டயபெட்டிஸ், பிரஷர் எலிவேட்டடா இருக்கு. சில பேருக்கு வந்து கை கால் வலி, மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சில பேர் வந்து மற்றவங்களை சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. அவங்கனால அவங்களுடைய வேலைகளை தன்னால செய்ய முடியாம அவங்களோட அன்றாட வேலைகளுக்கே இன்னொருத்தங்களை சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த இதெல்லாமே வந்து எதனால அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சரியான சத்துள்ள உணவுகள் அடிக்கடி நம்ம கொடுக்கணும். அண்ட் அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தே நம்ம சத்தான உணவுகளை கொடுத்தா மட்டுமே அவங்க அந்த குழந்தை வளர்ந்து பெரியவன அடல்ட் ஆகும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள் வராம நம்ம தள்ளி போடலாம். அதே மாதிரி மூப்படையும் போது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவேன், அன்றாட வேலைகளை அவங்க யாரையும் சார்ந்து இல்லாம அவங்களாவே செய்யற மாதிரி இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கு காரணம் நம்ம வந்து சரியான சத்துள்ள உணவுகளை பிறந்ததுல இருந்தே கொடுக்காதது ஒரு காரணம். வயதான காலத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இப்ப எதுவும் பண்ண முடியாது, பட் நம்ம சின்னதுல நம்ம கவனிக்காம விட்டோம், இப்ப இந்த ஏஜுக்கு வந்துட்டோம், இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இனியும் வந்து நம்ம அந்தந்த டைமுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா கொடுத்தாலுமே சத்துள்ள உணவுகள் கொடுக்கும்போது பிரச்சனைகளை ஜாஸ்தி ஆகாம நம்ம வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏஜ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஜ் ரிலேட்டடா நிறைய சேஞ்சஸ் உடம்பளவுல இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கை கால் வலி, நிறைய பேருக்கு வந்து மசில் லாஸ், தசைகள் எல்லாமே லாஸ் ஆயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து எனக்கு வந்து உணர்ச்சிகள் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எனக்கு எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரிய மாட்டேங்குது, அது உப்பு அதிகமா இருக்கா, காரம் அதிகமா இருக்கா, எந்த ஒரு உணர்ச்சிகளே டேஸ்டே தெரிய மாட்டேங்குது, அதான் எனக்கு சாப்பிடறதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து ஜீரணம் பண்ற தன்மை கம்மியாயிரும், உடம்பு ஜீரண உறுப்புகள் எல்லாமே வேலை செய்யறது கம்மியாயிரும். அதனால என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு வந்து அந்த குடல் உடைய மோட்டிலிட்டின்னு சொல்லுவோம், அந்த நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் வரும். ஏன்னா மோஷன் சரியா பாஸ் ஆகாது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற உணவோட அளவும் கம்மியாயிருது, அதே சமயம் தண்ணி அருந்துறதும் கம்மியாகிறதுனால நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து ஜீரண சக்தி கம்மியாயிரும். அண்ட் அசிடிட்டி, அதாவது நம்ம வந்து ஆசிட் செக்ரேஷன் சொல்லுவோம், நம்ம சாப்பிடுற உணவை செரிமானம் பண்றதுக்கான ஆசிட் கம்மியாயிருது. இதனால என்ன ஆகும்னா அவங்க சாப்பிடுற உணவு சரியா செரிமானம் ஆகாம வேணுங்கிற சத்துக்கள் உடம்பு உறிஞ்சு முடியாது, மால் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். இதையே நம்ம சரி பண்ணணும். அண்ட் வயதாகும் போது நிறைய பேர் தண்ணி குடிக்கிறத மறந்துடுவாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு தோணாது, ஏன்னா எனக்கு தாகம் அடிக்கலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து டீஹைட்ரேஷன்ல கொண்டு போய் நிறுத்தும். நிறைய பேருக்கு தண்ணி குடிக்காதனால டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன் வரும்போது என்ன ஆகும்னா சில பேருக்கு தலைவலிக்கும், சில பேருக்கு வந்து மலச்சிக்கல் வரும். ஏன்னா தண்ணி தேவையான அளவு நீர் அருந்தவில்லைன்னா மலச்சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர நம்மளுடைய மூளை, நம்ம உடம்பு வந்து 70% நீரால் ஆனது. எல்லா வேலைகளுக்கும் உடம்புக்குள்ள நீர் தேவை. அது தேவையான அளவு நம்ம கொடுக்கல அப்படிங்கும் போது சில பிரச்சனைகள் வரும். ஒண்ணு டீஹைட்ரேஷன்,
கான்ஸ்டிபேஷன், தலைவலி வரும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். சரியா நீர் இருந்ததுனால. So இது எல்லாமே வந்து வயது ஆகும்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நம்ம உடம்புல நடக்கும். அது தவிர தசைகள், நம்மளோட உடம்புல இருக்கிற மசில்னு சொல்லுவோம். மசில் மாஸ் குறைஞ்சிரும். தசைகள் குறைந்து உடம்புல வந்து ஃபேட் மாஸ் அதிகமாயிரும். ஏன்னா நம்ம வேலை செய்யறது கம்மியாயிருது, நடமாடுறது கம்மியாயிருது, ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா மசில்க்கு, தசைகளுக்கு எக்ஸசைஸ் இல்ல அப்படிங்கும்போது தசைகள் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு காரணம் நம்ம வேலை இயக்கம் இல்லாதனால. 2வது காரணம் நம்ம சாப்பிடுற உணவுல புரதச்சத்து கம்மியா இருந்தாலும் தசைகள் குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் நிறைய நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலையும் படுத்துட்டு இருக்கிறதுனாலையும் என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற கொழுப்பு அதிகமாகும், ஃபேட் மாஸ் அதிகமாகும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வயதானவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஸோ அதாவது சாப்பிடுறதுக்கு பிடிக்காது, டேஸ்ட் தெரியாது, ஜீரணம் ஆகுறது கம்மியாகிறது, தாகம் அடிக்கிறது இல்ல, அதனால தண்ணி குடிக்கிறது இல்ல, அண்ட் உடம்புல வந்து தசைகள் கம்மியாயிருது, கொழுப்பு சத்து அதிகமாயிருது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம இது எல்லாத்தையும் சரி பண்ணலன்னா பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ இது எல்லாமே நம்ம இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு ஒரு வயதானவர்களுக்கு உணவு கொடுக்கும்போது இது எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட உணவு முறை, உணவு கொடுக்குற டைமிங், அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம யோசிச்சு கொடுக்கணும். நம்ம டீஹைட்ரேஷனை பத்தி சொன்னேன் இல்லைங்களா, நீர் அருந்துவது கம்மியாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு வந்து நான் சொன்னேன் தலைவலி வரும், சில பேருக்கு வந்து ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிரும். அண்ட் இந்தியால பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் மெயினா இந்த ஏஜ்ல வந்து அதிகமா இருக்கு. அதுலயும் வந்து சில பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த டீஹைட்ரேஷன் ரிஸ்க் அதிகம். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 200 ml தண்ணியாவது நம்ம குடிக்கிறதுக்கு எடுத்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம 1 லிட்டர் பாட்டில் இருக்கும், அந்த 1 லிட்டர் பாட்டில தண்ணி நிறைச்சு நம்ம கொடுத்துடணும். காலையிலேயே வச்சுட்டோம் அப்படின்னா நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 வாய் குடிங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 வாய் குடிங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்கணும். ரிமைண்டர் அவங்களுக்கு பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அட் அ டைம் நிறைய. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எந்திரிச்சதும் நான் வந்து 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறேங்க, 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கிறேங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி குடிக்க கூடாது. நம்ம காலையில இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்ல, ஹார்ட் ப்ராப்ளமோ இல்ல, எனக்கு வந்து தண்ணி கம்மியா குடிக்க சொல்லியிருக்காங்க, கிட்னில தொந்தரவு இருக்கு இல்ல லிவர்ல தொந்தரவு இருக்கு, அதனால எனக்கு தண்ணி கம்மியா குடிக்க சொல்லியிருக்காங்க, நான் மட்டும்தான் நம்ம தண்ணி கம்மியா குடிக்கணும். இல்லைன்னா எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல, நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னா மினிமம் 1.5 லிட்டராவது தண்ணி ஒரு நாளைக்கு எடுக்கும். அப்பதான் உள்ள இருக்கிற கழிவுகள் வெளியேறும். மலம் மூலியமாகவும் சிறுநீர் மூலியமாகவும் உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறும். நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து தர்ஸ்ட் கம்மியாயிருது. அதனால நம்ம வந்து தாகம் அடிச்சா ஜெனரல் நம்ம தண்ணி குடிப்போம். இவங்களுக்கு தாகம் அடிக்காது, அப்ப அதுக்காக தண்ணி குடிக்காம இருக்கக்கூடாது. அதனால நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சொன்ன மாதிரி ஒரு பாட்டில தண்ணி பிடிச்சு வச்சுட்டு இது மத்தியானத்துக்குள்ள குடிச்சிருங்க, 1/2 லிட்டர் தண்ணி மத்தியானத்துக்குள்ள குடிச்சிருங்க, சாயந்தரத்துக்குள்ள இன்னொரு 1/2 லிட்டர் குடிங்க. ஈவினிங் சில பேர் எனக்கு சாயந்தரத்துக்கு மேல தண்ணி நிறைய குடிச்சா நைட்ல நிறைய தடவை பாத்ரூம் போறதுக்கு எந்திரிக்க வேண்டியதா இருக்கு அப்படிமா. அப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 1 லிட்டர் குடிச்சு 1.25 லிட்டர் குடிச்சிட்டானா ஈவினிங் கொஞ்சம் கம்மியா குடிச்சுக்கலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் உணவு இடைவேளை, அதாவது சாப்பிடும் போது தண்ணி நிறைய குடிக்காம பாத்துக்கோங்க. ஏன்னா சாப்பிடுற அளவு கம்மியாயிடும். அதனால இடைப்பட்ட நேரத்துல காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்துல தண்ணி நிறைய குடிக்கலாம். அண்ட் மாத்திரை சாப்பிடும்போது கொஞ்சம் சேர்த்து குடிங்க, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு தண்ணியே குடிக்க பிடிக்கல, வெறும் தண்ணி குடிக்கவே பிடிக்கல அப்படின்னா இளநீர் குடிக்கலாம், இல்லைன்னா எலுமிச்சம்பழ சாறு. இப்ப எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னா சர்க்கரை போடாம லேசா உப்பு போட்டு குடிச்சுக்கலாம். இல்லைன்னா நீர் மோர், அதுவும் நல்லதுதான். அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடம்புல நீர் சத்து குறையாம பாத்துக்கலாம். ஸோ தண்ணி அருந்துவது மிக மிக முக்கியம். அப்புறம் இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எனக்கு வந்து உணவு என்னால மென்னு முழுங்க முடியல அப்படின்பாங்க. என்ன பிரச்சனைன்னா நம்மளுடைய உணவு குழாய் சுருங்க ஆரம்பிச்சிருக்கும். வயது 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 காரணமாக சுருங்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஒரு வெளியில நம்ம கம்யூனிட்டி அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 15-20% வயதானவர்களுக்கு இந்த என்னால முழுங்க முடியலன்னு சொல்ற தொந்தரவு இருக்கு. அதே வந்து ஒரு சென்டர்ல எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, சீனியர் சிட்டிசன் தங்குற இடத்துல எல்லாம், இல்ல ஒரு ஓல்டேஜ் ஹோம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 30-50% பேருக்கு இந்த டிஸ்பேஜியான்னு சொல்லுவோம், முழுங்க முடியாம பிரச்சனை இருக்கும். எது சாப்பிட்டாலும் என்னால மென்னு முழுங்க முடியல, முழுங்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குற உணவோட தன்மையை மாத்தி கொடுக்கணும். சில பேருக்கு வந்து வெறும் தண்ணி குடிச்சா குறையறதும்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து நீரா லிக்விடா
பிளெயின் இப்ப இளநீ அந்த மாதிரி குடுக்கறதுக்கு பதிலா கொஞ்சம் கெட்டியான கஞ்சி மாதிரி, இப்ப நம்ம சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கூழ் குடுப்போம் இல்லைங்களா? ராகி கூழ் அந்த மாதிரி கூழ் கன்சிஸ்டன்சில குடுக்கலாம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு அந்த முழுங்குற ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு எது பெட்டர், எந்த கன்சிஸ்டன்சி நாங்க வந்து இதுக்குன்னு தனியா அவங்க வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதாவது இவங்கனால லிக்விட் எடுத்தா, அதாவது கஞ்சி மோர் மாதிரியோ இல்ல இளநீ மாதிரியோ குடிச்சா அவங்களுக்கு வந்து குறையேறுது அப்படின்னா வேற எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. எந்த உணவை எந்த விதத்துல கொடுத்தா இவங்களுக்கு சேஃபா இருக்கும் குறையேறாம அப்படிங்கறத பார்த்துட்டு சொல்லுவாங்க. அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குங்க. பியூரிட் டைப், அதாவது நம்ம கூழ் மாதிரி கொஞ்சம் கொடுக்கறது. எதா இருந்தாலும் மிக்சியில அடிச்சு கொடுத்துட்டா என்னால சாப்பிட முடியுது. என்னால இட்லியே வந்து நீங்க மிக்சியில சாம்பார் போட்டு அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்னால சாப்பிட முடியுது ஸ்பூன் வச்சு. அதே வந்து என்னால மென்னு சாப்பிட முடியல. பருக்க பருக்கியா இருந்த அரிசி சாதம் சாப்பிட முடியல அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி சப்பாத்தி என்னால சாப்பிட முடியல, தோசை சாப்பிட முடியல. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த உணவோட தன்மையை கொஞ்சம் மாத்தி கொடுக்கணும். சாஃப்டா மேஷ் பண்ணி மிக்சியில அடிச்சோ இல்ல நல்லா வேக வச்சோ குழைய வச்சோ அந்த மாதிரி கொடுக்கணும். சோ இதுல வந்து 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து டெக்ஸ்சர் மாடிஃபைட் டயட்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிடுற இட்லி, தோசை, சப்பாத்தி இருக்கிறதுவே சாஃப்டா மேஷ் பண்ணி இட்லியை நல்லா சாஃப்டா பருப்பு சாதம் இல்ல ரச சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து நல்லா தோசையோ ஊத்தாப்பமோ நல்லா சாம்பார்ல ஊற வச்சு அவங்களுக்கு கையில வச்சாவே மசீர மாதிரி இருக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சில கொடுத்து சாப்பிட வைக்கலாம். So இது ஒரு சாலிட் டயட்ல இருந்து கொஞ்சம் மாத்தி சாஃப்டா மேஷ் பண்ணி கொடுக்கறது பியூரிட் டயட்னு சொல்லுவோம். இன்னொரு விதம் வந்து திக் அண்ட் லிக்விட். நான் சொன்ன மாதிரி இளநீ மாதிரியோ இல்ல மோரோ அந்த மாதிரி கொடுக்காம இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூழ் மாதிரி இல்ல நம்ம வந்து பப்பாளியவே நல்லா மேஷ் பண்ணி கொஞ்சம் குழந்தைகளுக்கு எல்லாம் 6 மாசம் 8 மாசத்துல கொடுப்போம் இல்லைங்களா? மிக்சியில அடிச்சு கொஞ்சம் ஜாம் கன்சிஸ்டன்சில அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு விழுங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்வாலிங் ப்ராப்ளம் இருக்காது. அந்த மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு வந்து குறையேறது கம்மியாகும். ஆஸ்பிரேஷன் ஆகாது, சோக்கிங்கும் இருக்காது. ஸோ இவங்களுக்கு எந்த எந்த விதத்துல கொடுத்தா அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்களோ அந்த விதத்துல கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து குறையேறாம பாத்துக்கலாம். சில டைம் குறையேறுச்சுன்னா அது நுரையீரல், அந்த உணவு நுரையீரலுக்கு போயிடுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அது தெரிவிச்சுக்கலாம். ஸோ சாப்பிட முடியல, என்னால முழுங்க முடியல இருக்கும்போது நம்ம இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து கொடுக்க வேண்டியது. ஸோ இது வந்து டிஸ்பேஜியான்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் டீஹைட்ரேஷன் இல்லாம பாத்துக்கணும். ரெண்டாவது டிஸ்பேஜியா இருக்கு, ஸ்வாலோயிங் எனக்கு ப்ராப்ளமா இருக்குன்னா அவங்களுக்கு செக் பண்ணி எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில கொடுக்கலாமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில. இப்ப ஆப்ல மேஷ் பண்ணி வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். இல்ல பப்பாளியை நல்லா பழுத்த பப்பாளியை நல்லா மேஷ் பண்ணி கூழ் மாதிரி கொடுக்கலாம். இல்ல திக்கான கெட்டியா ராகி கூழ், அரிசி கஞ்சி அதெல்லாமே வந்து கெட்டியா வச்சு நம்ம கொடுக்கலாம். அதாவது தண்ணியாட்ட தண்ணி மாதிரி இல்லாம கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கூழ் மாதிரி கொடுக்கலாம். ஸோ நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒருத்தருக்கும் மாறுபடும். அதனால நம்ம செக் பண்ணிட்டு கொடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த ராகி கூழ் சொன்னேன். அது தவிர நீங்க பனானா, வாழைப்பழமோ இல்ல பப்பாயாவோ இது கூட மத்த பழங்கள் எதுவா இருந்தாலும் எது சாஃப்டா இருக்கோ அதை நல்லா மசிச்சு, ஆப்பிள் வேக வச்சது நல்லா மசிச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும்போது வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து சூப் மாதிரி கொடுக்கலாம். எல்லா காய்கறிகளையும் வேக வச்சு. ஏன்னா என் பல்லில்ல என்னால மெல்ல முடியலன்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி பீசஸா இருக்கும்போது என்னால முழுங்க முடியலன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து நல்லா எல்லா காய்கறிகளையும் ஒட்டுக்கா வேக வச்சு கூட சேர்த்து கொஞ்சம் பருப்பும் சேர்த்துக்கிட்டா புரோட்டீனும் கிடைச்சிடும். ஸோ வேக வச்சு மிக்சியில அடிச்சு நம்ம வந்து கொஞ்சம் கூல் கன்சிஸ்டன்சில கொடுத்தான்னா அவங்களுக்கு அப்படியே குடிக்கிறதுக்கு ஈஸி. அது கூட கொஞ்சம் லேசா மிளகு பவுடர், பெப்பர் பவுடரும். சில பேருக்கு வந்து ஜீரணம் பண்றதுக்கு எனக்கு ப்ளோட்டிங், எனக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுது, ஏப்பம் வருது, மோஷன் சரியா போக மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த காய்கறி சூப்லயே கொஞ்சமா வெள்ளை பூண்டும் சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போதே வெள்ளை பூண்டும் சேர்த்துட்டீங்கன்னா இந்த கேஸ் ஃபார்ம் ஆகுறது கம்மியாகும். அண்ட் உப்மா மாதிரி, பொங்கல் மாதிரி சாஃப்டா கொஞ்சம் அதுவே வந்து கொஞ்சம் கூழ் மாதிரி கொடுத்தாலும் அவங்களுக்கு முழுங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். வாய்க்குள்ள போட்டா அப்படியே வழுக்கிட்டு போற மாதிரி இருக்கிற உணவுகள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த டிஸ்பேஜியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சில பேருக்கு நான் சொன்னேன் ஜீரணமாகிற சக்தி கம்மி, ஜிஐ ஸ்லோனஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய உணவு வாயில போட்டு முழுங்கி நம்ம உணவு குழாயில போய் வயிற்றுல இறங்கி அங்கிருந்து ஜீரணம் பண்றதுக்கான சுரபிகள் எல்லாம் சுரந்து ஜீரணமாயி பெருக்குடல் எல்லாம் போய் மலமாக வெளியே வரும். வேணுங்கிற சத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு வேஸ்ட் எல்லாமே வரும். அந்த அதுக்குன்னு டிரான்சிட் டைம் சொல்லுவோம்.
இந்த உணவு இவ்வளவு டைம் டிராவல் ஆகணும்னு இருக்கு. ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்கிற டைமை விட வயதாகும் போது இது வந்து ஸ்லோவாயிரும் நம்ம சாப்பிடுறோம். அதனாலதான் நான் வந்து நிறைய பேருக்கு வந்து எனக்கு பசிக்கலம்மா இப்பதான் சாப்பிட்டோம், எனக்கு இப்ப வேண்டாம், எனக்கு கொஞ்சம் சாப்பிடுறேன், எனக்கு இப்ப சாப்பிட்டதே இன்னும் செரிமானம் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நார்ச்சத்து உள்ள உணவுகள் நிறைய கொடுக்கும் போது நம்ம அந்த மலச்சிக்கலையும் கம்மி பண்ணிக்கலாம். இந்த கேஸ் ஃபார்ம் ஆகுது இதெல்லாம் அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 20ல இருந்து 25 கிராம் நார்ச்சத்து இருக்கிற மாதிரி நம்ம உணவு கொடுக்கும். நார்ச்சத்து இதுலெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல்லா காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், முழு தானியங்கள், முழு பயிர் வகைகள். நம்ம எல்லாமே உடைச்சதா சாப்பிடுறோம். இப்ப இவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், ஏன்னா வயசாயிடுச்சு, இவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நல்லா வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். காய்கறிகளா இருந்தாலும் சரி, முழு தானியங்கள் எல்லாமே வந்து பொங்கல் மாதிரி கொடுக்கலாம். இப்ப இட்லி தோசை மாதிரியும் கொடுக்கலாம். இல்ல எனக்கு இட்லி தோசை சாப்பிட முடியாது, முழுங்க முடியாதுன்னு சொல்றவங்க, நான் டிஸ்பேஜியா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பொங்கல் மாதிரியும் சிறுதானியத்துல கொஞ்சம் நிறைய பருப்பு சேர்த்து அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஒண்ணு காய்கறி கீரைகள் எல்லாமே சூப் வடிவத்துல கொடுக்கலாம். ரெண்டாவது சிறுதானியங்கள் எல்லாம் உணவுல சேர்க்கும் போது அதுல இருக்கிற அந்த நார்ச்சத்து அதிகமா இருக்கும். மூணாவது இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ், நட்ஸும் சீட்ஸும் சேர்த்துனாலும் கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய நார்ச்சத்து கிடைக்கும். அது வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்மூத்தி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு வாழைப்பழம், அது கூட கொஞ்சம் பால், அது கூட கொஞ்சம் நட்ஸ் ஏதாவது எல்லாம் சேர்த்து மிக்சியில அடிச்சு கொஞ்சமா கொடுத்தோம்னா அவங்களுக்கு பழமும் போய் சேரும், நட்ஸும் போய் சேரும், அவங்களுக்கு குடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். என்னால ஒரு ஒரு முறையும் வந்து இடப்பட்ட டைம்ல நம்ம தண்ணீரும் நிறைய கொடுக்கணும். தண்ணீரும் கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து அந்த உணவு வெளியில கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இல்லாம வெளியேறதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து சாப்பிட்டதுமே படுத்துக்குவாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் படுக்க வைக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பிளாட்டா படுக்காம கொஞ்சம் சாய்வா உட்கார வச்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் படுக்க வைக்கிறது பெட்டர். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இரவுல வந்து இரவு உணவு சீக்கிரமே கொடுத்துட்டீங்கன்னா அவங்க 10 மணிக்கு படுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இல்ல 9 மணிக்கு படுக்கிறேன்னு சொல்றாங்கன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அவங்கள சாப்பிட வச்சு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு சாய்வா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் படுக்க வைக்கலாம். அண்ட் அவங்களோட உணவுல வந்து இஞ்சி பூண்டு அதுவும் கம்மியாயிரும். அதே சமயம் அவங்களுக்கு வந்து ஜீரணமும் நல்லா ஆகும். அவங்களோட உணவுல முடிஞ்ச வரைக்கும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், முழு தானியங்கள், முழு பயிர் வகைகள் பிளஸ் இந்த இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கும் போது ஜீரணம் பண்றதுக்கும் ஈஸியா. அண்ட் சில பேருக்கு நம்ம இந்தியா வந்து டயபெட்டிஸோட கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சுகர் இருக்கும். ஸோ சுகர் இருக்கிறதுனால நான் வந்து சர்க்கரை சேர்த்தக்கூடாது, இனிப்பு சேர்த்தக்கூடாது, நான் இது பழங்கள் சாப்பிடக்கூடாது, அந்த பழம் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலுமே நம்ம ஒருத்தருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிஞ்சா ஏதாவது ஒரு டயட்டிஷியன் கிட்ட பேசி உங்களுக்கு என்ன உணவு செட் ஆகும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணி. நான் இப்ப சொன்ன மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, முழு தானியங்கள், முழு பயிர் வகைகள். நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தா எக் ஒயிட் டெய்லியுமே எடுத்துக்கலாம். மஞ்சள் கரு இல்லாம வெள்ளை கரு தினமுமே எடுத்துக்கலாம். வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் முழு முட்டையா சாப்பிடலாம் மஞ்சள் கருவோட சேர்த்து. அண்ட் பருப்பு பயிர் வகைகள் நிறைய சேர்த்துக்கலாம், சோயா சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம். நிறைய காய்கறிகளும் முழு தானியங்களும் பருப்பு வகைகளும் சேர்த்தும் போது சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இதுல பாத்தீங்கன்னா கால்வாசி பிளேட்டு நம்மளுடைய தானியங்கள், சிறுதானியங்கள், அந்த உப்மா, பொங்கல், கிச்சடி, சாப்பாடு அதெல்லாமே. மிச்சம் கால்வாசி பிளேட்டு பருப்பு, பயிறு, நான்வெஜ், எக், அந்த மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற அரைவாசி பிளேட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா காய்கறிகள் தான். எந்த அளவுக்கு நம்ம காய்கறிகள் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மலச்சிக்கல் இருக்காது, சுகர் கண்ட்ரோல் ஆகும், பிபி கண்ட்ரோல் ஆகும். வரைக்கும் நிறைய பழங்களும் சேர்த்தும் போது சுகர் இல்லாதவங்களுக்கு பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். சுகர் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பழம், பப்பாளியோ, கொய்யா பழமோ, ஆரஞ்சோ, சாத்துக்குடியோ ஜூஸா இல்லாம பழமா சாப்பிடுறது நல்லது. எனக்கு பல் இல்ல அப்படின்னா பப்பாளி நல்லா மேஷ் பண்ணி சாப்பிடலாம், ஆப்பிள நல்லா மேஷ் பண்ணி சாப்பிடலாம், அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எனக்கு பிரஷர் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உப்பு குறைவா எடுத்துக்கணும். நம்மளோட சமைக்கிற உப்புல முடிஞ்ச வரைக்கும் பாதி எனக்கு எல்லாருக்கும் சமைக்கிறாங்க அதனால தனியா சமைக்க முடியாதுன்னா இவங்களுக்கு பாதி உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டீங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அண்ட் உப்பு இல்ல, சிலதெல்லாம் உப்பு இல்லாமயே நம்ம சாப்பிடலாம். அதுக்கு பதிலா நம்ம கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டா உப்போட டேஸ்ட் வரும். அண்ட் கொஞ்சம் மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துக்கிறது நல்லது. ப்ரெஷரை கம்மி பண்ணணும்னா நம்மளோட உணவுல உப்பு கிறிஸ்து ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த
பாக்கெட்ல அடைத்த உணவுகள், டின்டு ஃபுட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எதா இருந்தாலும் வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. வெளியில போய் சாப்பிடுறத கம்மி பண்ணிக்கோங்க. வெளியில இருந்து வாங்கிட்டு வர்ற உணவுகளையும் அவாய்ட் பண்றது நல்லது. இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் நான் சொன்ன மாரி இந்த டின்டு ஃபுட்ஸ், பாக்கெட்ல அனைத்து உணவுகள் அதுல எல்லாத்தையுமே வந்து அத பதப்படுத்துறதுக்காக உப்பு சேர்ப்பாங்க. அதனால அத தவிர்க்க சொல்றேன். சில பேருக்கு எனக்கு டேஸ்ட்டே பிடிக்கல, எனக்கு டேஸ்ட்டே தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபுட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நெறைய ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் இருக்கு. அதெல்லாம் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துனா நல்லா இருக்கும். அந்த மாரி எதெல்லாம் சேர்த்த முடியுமோ சேர்த்துக்கலாம். முளைக்கட்டின பயிறு, எனக்கு பல்லு இருக்கு, என்னால நல்லா சாப்பிட முடியும், நல்லா மெல்ல முடியும், என்னால நல்லா முழுங்க முடியும், எனக்கு எந்த தொந்தரவும் இல்லன்னு அது கூட கொஞ்சம் நெறைய வெஜிடபிள்ஸும் சேர்த்து எடுத்துட்டோம். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அப்படியே சாப்பிடலாம். இல்ல எனக்கு பல்லு இல்ல அப்படிங்கிறவங்களும் இதெல்லாமே போட்டு கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். மிக்ஸில ஒரு அடி அடிச்சீங்கன்னா கொஞ்சம் குழஞ்சு வரும். அத அப்படியே எடுத்து சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் உப்பு கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உப்பு ஜாஸ்தி ஆக ஆக பிரஷர் அதிகமாகும். இது ஒரு 7 டே சும்மா சாம்பிள் மெனு. காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன குடுக்கலாம் அப்படிங்கிறது. நான் சொன்ன மாரி அவங்களுடைய தாகத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும். எப்பவுமே வந்து அவங்க டீஹைட்ரேஷன் ஆகாம பார்த்துக்கணும். நீர் சத்து குறையாம பார்த்துக்கணும் உடம்புல. 2வது நெறைய பேருக்கு முழுங்குறதுக்கு பிரச்சனை இருக்கும். விழுங்குறது டிஸ்பேஜியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி உணவு குடுக்கணும். 3வது மலச்சிக்கல் வராம பார்த்துக்கணும். 4வது சுகரோ, பிரஷரோ இல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாரி 5வது சத்துள்ள உணவுகள் குடுக்கணும். அதாவது நம்மளுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வராம பார்த்துக்கணும். நெறைய பேருக்கு அனீமிக்கா இருப்பாங்க. அ ரத்த சோகை இருக்கும். ஹீமோகுளோபின் குறைவா இருக்கலாம். சில பேர் வெஜிடேரியனா இருப்பாங்க. இல்ல சில பேர் நான் வெஜிடேரியனா இருந்து திடீர்னு இப்ப வெஜிடேரியனா மாறி இருப்பாங்க. அவங்களுக்கு விட்டமின் பி12 டெஃபிஷியன்சி வரலாம். சில பேருக்கு வந்து எலும்பு தேய்மானம் அதிகமா இருக்கும். கால்சியம் சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கணும். சில பேருக்கு வந்து எனக்கு வந்து ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆயிடுது. எனக்கு நடக்க முடியல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சோர்வா இருக்கு. அந்த மாரி எல்லாம் சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து உணவுல எல்லா உணவுகளும் அதாவது காய்கறிகள், கீரைகள், பழங்கள், முழு தானியங்கள், முழு பயிர் வகைகள். அது தவிர சில பேர் நான்வெஜ் சாப்பிடுறதா இருந்தா ஹெல்த்தி நான்வெஜ் ஐட்டம். நான் சொன்ன மாரி மட்டன் தவிர்த்துட்டு மீன் சாப்பிடலாம். பொரிக்காம தேங்காய் இல்லாம குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம். நாட்டுக்கோழி இருந்தா பெட்டர். இதெல்லாம் என்னால மென்னு சாப்பிட முடியாதுங்கிறவங்களுக்கு சூப் மாதிரி வச்சு கொடுக்கலாம். சமைக்கிறதுக்கு யாரு சமைச்சு உங்களுக்கு கொடுத்தாலுமே கொஞ்சம் எண்ணெயை குறைவா யூஸ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இந்த ஏஜ்ல வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி புரதச்சத்து நிறைய தேவை. எண்ணெயை குறைச்சிக்கணும், ஃபேட் சப்ஸ்டன்ஸ் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா உடம்புல வந்து தசைகள் கம்மியாகி ஃபேட் டெபாசிட் ஜாஸ்தி ஆகும். அதனால நம்ம வந்து இது எல்லாமே உணவுலயும் நம்ம மாற்றங்கள் பண்ணிட்டு, அது தவிர எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன எக்ஸசைஸ் நம்மளால பண்ண முடியுமோ தசைகளை இயக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்ம சாப்பிடுற புரோட்டீன் உள்ள ஏறு. நம்ம சாப்பிடுற புரோட்டீன் வந்து தசையா மாறி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான இட்லி, கொஞ்சம் சாம்பாரும் தேங்காய் சட்னி இருக்கிற மாதிரி காலை உணவுக்கு. ஏர்லி மார்னிங் அதாவது நம்ம எந்திரிச்சதும் குடிக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த காஃபி டீ கம்மி பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு காஃபி டீ குடிக்கும் போது என்ன ஆகும்னா சில பேருக்கு யூரின் ஜாஸ்தியா போகும், அதனால டீஹைட்ரேட் ஆகும். அண்ட் சில பேருக்கு தூக்கம் வராது. அதனால முடிஞ்ச வரைக்கும் டீ காஃபி கம்மி பண்ணிட்டு ஹெர்பல் டீ, சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம். இல்லன்னா இந்த செம்பருத்தி பூ போட்ட டீ குடிக்கலாம். இல்லைன்னா இஞ்சி டீ அந்த மாதிரி குடிக்கலாம். அந்த மாதிரி ஹெர்பல் டீ ஏதாவது குடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இதெல்லாமே வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு வெறும் பால் குடிச்சுக்கலாம். இப்ப பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடைப்பட்ட நேரத்துல பழங்கள் ஏதாவது சாப்பிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து மோர் குடிக்கலாம், இளநீ குடிக்கலாம், இல்ல இந்த தர்பூசணி, ஆப்பிள் இந்த மாதிரி பழங்கள், ஆரஞ்சு, சாத்துக்குடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழங்களை இடப்பட்ட நேரத்துல காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடப்பட்ட நேரத்துல சாப்பிட்டுக்கலாம். காலையில உணவுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு சாஃப்டான இட்லி, ஒரு நாளைக்கு ஊத்தாப்பம் மாதிரி சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு உப்புமா, காய்கறிகள் எல்லாம் நிறைய போட்டு உப்புமா பண்ணி சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு பொங்கல் சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு வந்து ரவா உப்புமாவோ இல்ல ரவா இட்லியோ, ஆப்பம் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட் டிஃபனுக்கும் இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இல்ல எனக்கு நைட்டு டிஃபன் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு சாதம், ரசம், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் காய்கறிகள் ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். மதிய உணவுக்கு வந்து நீங்க ஒரு நாளைக்கு சாதம் சாப்பிடலாம், அது கூட பருப்பு, காய்கறிகள், தயிர் எல்லாமே வச்சு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம், சில பேர் எல்லாமே வந்து தனியா இருப்பாங்க வயதானவர்கள் எல்லாம். சில பேர் வந்து ஃபேமிலியோட இருப்பாங்க. அந்த அவங்க வைஃபும் வயதானவங்களா இருக்கனால இத்தனை ஐட்டம் என்னால செய்ய முடியாதுங்கிறவங்க ஒன் பாட் குக்கிங்னு சொல்லுவோம். ஒரே இதுல வந்து நம்ம சாம்பார் சாதம் மாதிரி, கலவை சாதம் மாதிரி சாப்பிடலாம். பருப்பு, அரிசி, காய்கறிகள் எல்லாமே போட்டு ஒரே குக்கிங் அது பண்ணிட்டாலும் சரி. அப்ப எல்லா காய்கறிகள் எல்லாமே சேர்ந்துரும், பருப்பும் சேர்ந்து அந்த மாதிரி பிசிபிலா பாத் மாதிரி சாப்பிடலாம். இல்லைன்னா எனக்கு சப்பாத்தி இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறேங்கிறவங்க கண்டிப்பா அது கூட ஏதாவது ஒரு பருப்பு, கொண்டக்கடலையோ இல்ல பாசி பருப்போ
அந்த மாதிரி ஏதாவது கூட ஏதாவது வெஜிடபிள் வச்சுக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். அவங்கவுங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட முடியுதோ அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய தினசரி உணவுல கண்டிப்பாக பருப்பு ஏதாவது 2 நேரமாவது இருக்கும். சாம்பார் மாதிரியோ, கெட்டி பருப்பு மாதிரியோ, இல்லன்னா பருப்பு கூட கீரை கூட்டு போட்டு, கூட்டு மாதிரி ஒரு காய்கறி கூட ஒரு பருப்பு சேர்த்து கூட்டு மாரி சாப்பிடலாம். இல்லன்னா அரிசி பருப்பு சாதம் சாப்பிடலாம். இல்ல சாம்பார் சாதம் சாப்பிடலாம். அந்த மாரி ஏதாவது ஒண்ணு இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இன்னொரு நேரம் கண்டிப்பா சுண்டல் மாதிரி இருந்தாலும் நல்லதுதான். பட் எனக்கு சாப்பிட முடியாதுங்கிறவங்க நான் சொன்ன மாரி நல்லா மசிச்சு சாப்பிடலாம். அண்ட் கண்டிப்பாக உங்களோட உணவுல பழங்கள் இருக்கணும். காய்கறிகள் இருக்கணும். அண்ட் இந்த சுகர் இருக்கு. எனக்கு வந்து காலையில நானு வெறும் வயித்துல வெந்தயம் ஊற வச்சு சாப்பிடலாம்னா தாராளமா சாப்பிடலாம். என்னால மென்னு சாப்பிட முடியும்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவு இரவே வந்து ஊற வச்சுட்டு வாரத்துல 2 நாள் 3 நாள் வெந்தயம் சாப்பிடலாம். என்னால நல்லா மென்னு சாப்பிட முடியுங்கிறவங்க இரவே வந்து ஒரு ஆல்மண்ட் பாதாம் ஒரு 4, 5 ஊற வச்சுட்டு அதிகாலையில காலையில எந்திரிச்சதுமே வெறும் வயித்துல நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிக்கலாம். அண்ட் நிறைய நீங்க கோல்டு வாட்டர் ஃப்ரிட்ஜ்ல வச்ச தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக வார்ம் வாட்டர் குடிக்கலாம். காலை பகல்லையும் சரி இரவுலையும் சரி வெது வெதுப்பான தண்ணி அருந்துறது நல்லது. காலை காலையில இருந்து இரவு வரைக்கும் இடப்பட்ட டைமுக்கும் சரி நீங்க காலையில ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டு மறுபடியும் 2 மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்கக்கூடாது. காலையில எந்திரிச்சதும் ஒரு 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள ஏதாவது நீங்க அருந்தலாம். உங்களுடைய காலை உணவு 9 மணிக்குள்ள முடிச்சிருங்க. ஒரு 10, 11 மணிக்கு மோரோ இல்ல இளநியோ இல்லன்னா எலுமிச்சம்பழ சாறோ இல்லன்னா ஏதாவது ஒரு பழமோ சாப்பிடலாம். மதிய உணவு 1 மணில இருந்து 1:30 மணிக்குள்ள சாப்பிடுங்க. 12:30 மணில இருந்து 1:30 மணிக்குள்ள. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு கொஞ்சமா ஏதாவது ஒரு சாஃப்டான இந்த கொழக்கட்டையோ இல்லைன்னா உங்களோட சக்கரவள்ளி கிழங்கு இல்லைன்னா நம்ம சன்னா இல்லைன்னா பச்சைப்பயிறு இருக்கிற சுண்டல் அந்த மாதிரி சாப்பிடலாம். இல்ல ஏதாவது ஒரு பழங்கள் அந்த மாதிரி சாப்பிடலாம். இரவு உணவு வந்து 7:30 மணில இருந்து 8 மணிக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகிறது நல்லது. அண்ட் சில பேருக்கு சாப்பிட்டதும் எதுக்கழிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இரவு உணவு வந்து 7:30 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நடக்க முடியும்னா நடந்துட்டு அப்புறம் படுக்கலாம். ஒரு 2 மணி நேரமாவது நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுக்காம இருக்கிறது நல்லது. அப்பதான் வந்து இந்த எதுக்கழிச்சிட்டு வர்றதெல்லாம் இருக்கு. ஸோ யாரெல்லாம் பெரியவங்கள பாத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி வீட்டுல யார் பாத்துக்கிட்டாலும் சரி இல்ல கேர்டேக்கர் பாத்துக்கிட்டாலும் சரி இல்ல வீட்டுல இருக்கிற பெரியவங்களோ இல்ல சின்ன குழந்தைகளோ யார் பாத்துக்கிட்டாலும் இவங்க எல்லாருமே தண்ணி அளவான அளவு நான் பாத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும்போது தண்ணி கம்மி பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்ல லிவர் ப்ராப்ளம் இருந்தா கம்மி பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்ல கிட்னில தொந்தரவு இருந்தா தண்ணி கம்மி பண்ண சொல்லியிருப்பாங்க. இவங்கள தவிர மற்றவங்க 1.5 இருந்து 2 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. தண்ணியா குடிக்க முடியலன்னா நான் சொன்ன மாதிரி மோரோ இளநியோ இல்லைன்னா எலுமிச்சை சாறோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் ஃபுட் டெக்ஸ்சர் அசஸ்மெண்ட் சில பேருக்கு முழுங்க முடியல என்னால சாப்பிட்டா குறையேறுதுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் சொல்லுவோம். அவங்கள கிட்ட கேட்டுட்டு அவங்களால எந்த மாதிரி உணவு அவங்களுக்கு கொடுக்கலாம்னு செக் பண்ணிட்டு அதுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும். அண்ட் சில பேருக்கு வந்து மாத்திரைகள் தர வேண்டியதா இருக்கு. சில பேர் 2 நேரம் எடுத்துப்பாங்க. சில பேர் 3 நேரம் மாத்திரைகள் எடுத்திருப்பாங்க. எந்த மாத்திரை கொடுத்தாலுமே சிலதெல்லாம் உணவுக்கு முன்னன்னு இருக்கும், உணவுக்கு பின்னன்னு இருக்கும். அந்த உணவுக்கு பின் இருந்தாலுமே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கொடுங்க. இன்ட்ராக்ஷன் இருந்தாலும் இருக்கும். அண்ட் அப்பப்ப வந்து பிரஷர் இருக்கிறவங்களுக்கு ரெகுலரா பிரஷர் மானிட்டர் பண்ணணும், பிளட் பிரஷர் மானிட்டர் பண்ணணும். அண்ட் சுகர் இருக்கிறவங்களுக்கும் பிளட் சுகர் மானிட்டர் பண்ணிட்டு அதை நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் தண்ணி குடிக்கணுங்கிறது மறந்துடுவாங்க. அதனால நம்ம வந்து தண்ணி பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு தகுந்த உணவு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அண்ட் இதுல என்ன டவுட் இருந்தாலுமே எப்ப வேணும்னாலும் நீங்க ஏதாவது ஒரு டயட்டிஷியன் கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு அந்த சீனியர் சிட்டிசனுக்கு தகுந்த மாதிரி உணவு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது நல்லது. முக்கியமா அவங்களோட உணவு பழக்க வழக்கம் காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு போனானா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியும் கொடுப்போம். சோ நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவங்களுக்கு எந்த டைம்க்கு எந்த கொடுத்தா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி உணவுகளை கொடுக்கணும். 2வது நீர் சத்து அவங்களோட உடம்புல குறையாம பாத்துக்கணும். அடிக்கடி நீர் அருந்திருக்கிறது ஞாபகப்படுத்தணும். ஏன்னா இந்த ஏஜ்ல வந்து ஞாபக மறதி அதிகமா இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவை எது வேணும் வேண்டாங்கிறது அவங்களுக்கு ஸோ நம்ம தான் கேர் எடுத்து அதை பார்க்க வேண்டியது இருக்கும். அண்ட் சில டைம் வந்துட்டு நம்ம இது நல்லது இந்த உணவு இவங்களுக்கு கொடுங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அவங்க வந்து எனக்கு இது வேண்டாம் எனக்கு இப்படிதான் வேணும்னு சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது சின்னதுல அவங்க பிடிச்சி என்ன சாப்பிடுவாங்களோ அதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அதனால இந்த இடத்துல வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தி எந்த உணவும் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி இருக்கோ அந்த உணவை கொடுத்துட்டு வேற என்ன உணவு நீங்க கொடுக்கணுமோ அதையும் கொடுங்க. கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஒரு நேரம் அவங்களுக்கு பிடிச்ச உணவை கொடுங்க. மற்ற நேரங்கள்ல நீங்க அவங்களுக்கு சத்து அவங்களுடைய
நியூட்ரிஷன் மீட் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை கொடுக்கலாம். பட் அவங்களுடைய உணர்வுகளுக்கும் நம்ம மதிச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களோட உணவோட அளவு கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். அவங்க ஆரம்பத்துல ஒரு 30 வயசுல 40 வயசுல சாப்பிடுற அளவு இப்ப சாப்பிட மாட்டாங்க. ஒரு 80 வயசு போயிட்டாங்கன்னா பயங்கர ஒரு குழந்தை மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம மாறி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு கொடுத்தாதான் நான் சொன்ன அந்த மால் நியூட்ரிஷன் போகாம தடுக்கலாம், மசில் மாஸ் குறையாம தடுக்கலாம். ஸோ டைமிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு என்ன கொடுக்குறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கொடுக்குறோங்கிறது, என்ன கன்சிஸ்டன்சி, லிக்விடாவா இல்ல கூழ் மாதிரியா இல்ல கெட்டி ஆகாரமே சாப்பிடுவாங்களா அப்படிங்கறத பாத்துக்கணும். டீஹைட்ரேஷன் ஆகாம பாத்துக்கணும், கான்ஸ்டிபேஷன் ஆகாம பாத்துக்கணும். அதே சமயம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, ரீனல் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளும் நம்ம கேட்டுட்டு ஒன் சைட் டஸ் நாட் ஃபிட் ஆல். ஒரே அளவு எல்லாத்துக்கும் கிடையாது. எல்லாருக்கும் எக்ஸல் இருக்கு, மீடியம், லார்ஜ் சைஸ், அந்த மாதிரி ஒரு ஒரு உடைக்கும் வந்து ஒருத்தருக்கும் ஒரு ஏஜுக்கும் உணவும் வந்து ஒரே உணவு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுக்க வேண்டியதுங்களா. என்னோட ஃப்ரெண்ட் இப்ப ரீசெண்டா 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தா அவங்க தான் சொன்னாங்க, எனக்கு சுவை உணர்வே தெரியல, ஏஜ் 75 அவங்களுக்கு. அப்போ நான் நினைச்சேன் என்ன பண்ணலாம். அது கரெக்டா அதே சாப்டர் இப்ப வருது. அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம், சுவை உணர்வு தெரியலன்றதுக்கு? அது கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. நீங்க நம்மளுடைய சவுத் இந்தியன் மெனுல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வைப்பாங்க, இலை போட்டுட்டு இலைய ஸ்வீட் ஆர் சால்ட், ஊறுகாய். எதுக்காக அந்த உப்பும் ஊறுகாயும் மத்த உணவுகள் பரிமாறுறதுக்கு முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆமாங்க உமிழ்நீர் சுரக்க வைக்கணும். இவங்களுக்கு வந்து உமிழ்நீர் சுரக்க வைக்கணும் ஒண்ணு. சோ நம்ம ஏதாவது ஒரு புளிப்போ உப்போ இருக்கிற மாதிரி இருந்தானா உமிழ்நீர் சுரக்கும் ஒண்ணு. ரெண்டாவது நம்ம கொடுக்குற உணவு வந்து கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவா கலர்ஃபுல்லா அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து உணவை எடுக்கிறது நம்மளுக்கு பிடிச்ச உணவா இருந்தா நம்ம போய் அதை ஓபன் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட உமிழ்நீர் சுரக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அந்த உமிழ்நீர் சுரக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த உணவு பார்த்ததுமே தூண்டணும். ஒண்ணு, கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ரெண்டாவது வாசனை, சுட சுட கொடுக்கும் போது அது கமகமான வாசனை வரும். அதுவும் வந்து நம்மளுடைய உமிழ்நீரை சுரக்கிறது பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகும், ஒரு பொடி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இவங்களுக்கு வந்து இது எல்லாமே குறைஞ்சிருக்கும். அவங்களுடைய டேஸ்ட் பட்ஸும் கம்மியா இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு வந்து வாசனை என்ன ஒரு வாசனையே வரல அப்படிம்பாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு இந்த கொஞ்சம் லெமன், கொஞ்சம் ஸ்பைசஸ், நம்மளுடைய சவுத் இந்தியன் டயட்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்பைசஸ் இருக்கு இல்லைங்களா. வாசனையை கூட்டுறதுக்கும் டேஸ்ட கூட்டுறதுக்கும் நம்மளோட இதுல அஞ்சரை பெட்டியில நிறைய இருக்கு. சோம்பு இருக்கு, சீரகம், அந்த மாதிரி மிளகு, கொஞ்சம் பட்டை, அதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தும் போது அந்த வாசனையும் கொஞ்சம் அந்த டேஸ்டையும் அவங்கள தூண்ட வைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தலை கட் பண்ணி போடலாம். கொத்தமல்லி சட்னி, புதினா எங்கெல்லாம் போட முடியுமோ போடலாம். ஒரு டீ வச்சு கொடுக்குறீங்களா அதுல ஒரு 2 புதினா இலை போட்டா அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த மாதிரி சில விட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரெகுலரா இல்லாதத மறுபடியும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த நாக்குடைய சுவைக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு நம்ம இது பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அவங்களோட இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து அவங்களுக்குன்னு பிடிச்சது ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா உணவுகள்ல. அதை வந்து கொஞ்சம் அடிக்கடி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க இதை சாப்பிடுங்க, அது கூட இதையும் சாப்பிடுங்கன்னு அவங்களுக்கு பிடிக்காதையும் சேர்த்து கொடுத்துருங்க. ஸோ இது உங்களுக்காக சாப்பிடுங்க, இது எனக்காக சாப்பிடுங்கன்னு நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி குழந்தைகளை எப்படி நம்ம ஊட்டுவோம், இது சாப்பிடுக்கன்னா இது சாப்பிடு, இது சாப்பிட்டு இதையும் சாப்பிடு, இது உனக்கு பிடிச்சது இது எனக்கு பிடிச்சது, ரெண்டையும் சேர்த்து நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களையும் ஒரு குழந்தைய பாவிச்சுதான் நம்ம பண்ண வேண்டியது. நல்ல ஒரு டீடைலான ரிப்ளை. மேடம், எனக்கு 70 வயசு ஆகுது. எனக்கு 70 வயசு ஆகுது. நார்மலா அளவோட சாப்பிட்டா ஒண்ணும் இல்ல. ஒரு கப்பு சாதம், கொஞ்சமா பொரியல், அந்த மாதிரி சாப்பிட்டா ஒண்ணும் தெரியல. சப்போஸ் வெளியில எங்கேயாவது சாப்பிட்டா கொஞ்சம் கூடுனாலும் மேல் வயிறு டம்னு ஆயிடுது. அப்புறம் ஒமிஸ் போட்டா அது நார்மலா கொஞ்சம் வயிறு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒமிஸ் போடுறதால ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேடம். அடிக்கடி நம்ம வெளியில சாப்பிட்டு அடிக்கடி ஒமிஸ் டேப்லெட் போடுறதுக்கு பதிலா நீங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி டொம்முன்னு இருக்கும்போது கொஞ்சம் மோர்ல கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கலக்கி குடிச்சு பாருங்க. கொஞ்சம் அந்த உப்புசம் கம்மி ஆகும். அண்ட் வெளியில சாப்பிடுறது கண்டிப்பா சாப்பிடணும், வேற வழியே இல்லைங்கிற இடத்துல எது சாப்பிட்டா உங்களுக்கு இந்த தொந்தரவு பண்ணாதோ அதை சாப்பிடுங்க. இப்ப நிறைய காரச்சாரம், நிறைய ஆயிலியான ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுறது பதிலா இட்லி, ஊத்தாப்பம், கொழுக்கட்டை, அந்த மாதிரி உணவுகள் சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து அந்த வயிறு பொறுமல் இருக்கா. நம்ம நிறைய எண்ணெயில பொரிச்சதெல்லாம் சாப்பிடும் போதுதான் இந்த தொந்தரவுகள் எல்லாம் வரும். நார்மலா நான் ரொம்ப எண்ணெய் எதுவுமே சாப்பிடறது இல்ல, வெளியிலயே சாப்பிடறது இல்ல, ரேரா தான் அது நடக்கும். அப்ப
அப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி வயிறு கஷ்டமாயிடுது. அண்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நடந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலுமே சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் நடக்க முடியும், என்னால நடக்க முடியும், எனக்கு வந்து நடக்கிறதுல எல்லாம் என்ன தொந்தரவும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நேரமும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 நேரமுமே வந்து 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா ஜீரணமாகிறது நல்லா இருக்கும். அதே சமயம் வந்து இன்கேஸ் சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதனால கொஞ்சம் காலார நடக்கலாம். எஸ் சார். மெயின்லி நான் கேட்க வேண்டியது என்ன ஆசைப்பட்டேன்னா, எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம்? டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ங்கிறது வந்து பால், தயிர், பன்னீர், சீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து பால் சாப்பிட்டா ஜீரணமாகல, எனக்கு வயிற்றால போகுதுன்னு சொல்லுவாங்க சில பேரு. இல்ல எனக்கு ப்ளோட்டிங் இருக்குது, ஏப்பம் வருது அப்படிங்கிற மாதிரி. பால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் சில பேருக்கு சேராதுங்க, அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா தயிர் வந்து நல்லது. நீங்க தயிராவோ மோராவோ சாப்பிடும்போது அதுல நல்ல பாக்டீரியா இருக்கிறதுனால உங்களுக்கு ஜீரணம் நம்ம சாப்பிடுற உணவை ஜீரணம் பண்றதுக்கும் உங்களுடைய குடல் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால தயிரோ மோரோ நம்ம தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் சில பேருக்கு பால் சேராதும் போது நம்ம பால் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பன்னீரும் சீஸும் வந்து நிறைய புரதச்சத்து அதிகமா இருக்கு. ஸோ சீஸ் சாப்பிடறதுக்கு பதிலாக பன்னீர் எடுத்துக்கிறது நல்லது. பன்னீர் வாரத்துல ஒரு நாளோ இல்ல 2 நாளோ எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அது சேராதுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. பட் தயிரோ மோரோ உங்களோட உணவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சார். எல்லாரும் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு அது சேராதோ அவங்க மட்டும் பாலும் பன்னீரும் சீஸும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாருமே சாப்பிடலாம். ஆனா தயிரும் மோரும் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருந்தாலுமே தயிரோ மோரோ யாருக்கும் எதுவும் தொந்தரவும் பண்ணாது. அது கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.